ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, நீங்கள் சரீரத்திலிருந்து பிரிந்து தந்தையிடம் போக வேண்டும். நீங்கள் சரீரத்தை கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள். எனவே சரீரத்தை மறந்து ஆத்மாவை பாருங்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் யோக பலத்தால் உங்கள் ஆயுளை அதிகரிக்கும் முயற்சியை ஏன் செய்கிறீர்கள்? பதில்: ஏன் என்றால், நாம் தந்தை மூலமாக எல்லாவற்றையும் இந்த பிறவியில் அறிய வேண்டும். தந்தையிடமிருந்து எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று உங்கள் உள்ளம் விரும்புகிறது. அதனால் நீங்கள் யோக பலத்தால் உங்கள் ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கிறீர்கள். தந்தையின் அன்பு இப்போதே உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அன்பு பிறகு முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. மற்றபடி யார் சரீரத்தை விட்டுவிட்டு சென்றார்களோ அது டிராமாவில் இருந்தது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அவ்வளவே பாகம் இருந்தது. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஜென்ம ஜென்மங்களாக மற்ற சத் சங்கங்களுக்கு சென்று இருக்கிறீர்கள். இங்கும் வந்து இருக்கிறீர்கள். உண்மையில் இதுவும் சத் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தின் சகவாசம் கரை சேர்க்கும். முதலில் நாம் பக்தி மார்க்க சத் சங்கங்களுக்கு சென்று வந்தோம். இப்போது இங்கே அமர்ந்து இருக்கிறோம் என்பது குழந்தைகளின் உள்ளத்தில் வருகிறது. இரவு பகல் வித்தியாசத்தை உணர்கிறோம். இங்கே முதலில் தந்தையின் அன்பு கிடைக்கிறது. பிறகு தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு கிடைக்கிறது. இப்போது இந்த பிறவியில் நீங்கள் மாற்றம் பெறுகிறீர்கள். நான் ஆத்மா, சரீரம் இல்லை என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது எனது ஆத்மா என்று சரீரம் சொல்லாது. இது எனது சரீரம் என்று ஆத்மாவால் சொல்ல முடியும். ஜென்ம ஜென்மங்களாக அந்த சாது சந்நியாசி மகாத்மாக்களிடம் சென்று வந்தோம் என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த காலத்தில் சாய்பாபா, மேகர் பாபா என பேஷன் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் எல்லோரும் கூட மனிதர்களாகவே இருக்கிறார்கள். மனித அன்பில் சுகம் கிடைப்பதே இல்லை. இப்போது குழந்தைகள், உங்களிடம் இருப்பது ஆன்மீக அன்பு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது, அங்கே உங்களுக்கு எந்த அறிவும் கிடைப்பதில்லை. பாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் எல்லோருக்கும் தந்தை. ஆண் பெண் எல்லோருக்கும் தம்மை ஆத்மா என உணர்கிறார்கள். குழந்தைகளே என்று தந்தை அழைக்கவும் செய்கிறார். குழந்தைகளும் பதில் கொடுக்கிறீர்கள். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் மேலா? இந்த தந்தை மற்றும் குழந்தைகளின் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா ஒரு முறை மட்டுமே நடப்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா என்ற வார்த்தை மிக இனிமையானது. பாபா என்று சொன்னவுடன் ஆஸ்தி நினைவிற்கு வருகிறது. நீங்கள் ஒன்றும் சிறியவர்கள் இல்லை. தந்தை என்ற உணர்வு குழந்தைகளுக்கு சீக்கிரம் ஏற்படுகிறது. தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை அந்த சிறிய குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பாபாவிடம் வந்து இருக்கிறோம் என்பது இங்கே உங்களுக்கு தெரியும். குழந்தைகளே என்று தந்தை அழைக்கிறார். இதில் எல்லா குழந்தைகளும் வந்து விடுகிறீர்கள். எல்லா ஆத்மாக்களும் பாகத்தை நடிப்பதற்கு வீட்டிலிருந்து இங்கே வருகின்றன. யார் எப்போது பாகத்தை நடிக்க வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்கிறது. எல்லாருடைய செக்ஷனும் தனித்தனியாக இருக்கிறது. அங்கிருந்து வருகிறார்கள். பின்னர் கடைசியில் எல்லோரும் அவரவர் செக்ஷனுக்கு போவார்கள். இவை அனைத்தும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. தந்தை யாரையும் அனுப்புவதில்லை. இந்த டிராமா ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். புத்த தர்மம் ஸ்தாபிக்கப்படாத போது அந்த தர்மத்தை சேர்ந்த யாரும் வரமாட்டார்கள். முதலில் சூரிய சந்திர வம்சிகளே வருகிறார்கள். யார் தந்தையிடம் நல்லபடியாக படிக்கிறார்களோ அவர்களே நம்பர்வார் சூரிய சந்திர வம்சங்களில் சரீரத்தை பெறுகிறார்கள். அங்கே விகாரத்தின் விஷயமே கிடையாது. யோக பலத்தால் ஆத்மா வந்து கற்பத்தில் பிரவேசம் செய்யும். எனது ஆத்மா இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்யும் என்பதை புரிந்திருப்பார்கள். எனது ஆத்மா யோக பலத்தால் இந்த சரீரத்தை பெறும். எனது ஆத்மா இப்போது மறுபிறவி எடுக்கிறது என்பதை முதியவர்கள் புரிந்து இருப்பார்கள்.
நம்மிடம் ஒரு குழந்தை வந்து இருக்கிறது, குழந்தையின் ஆத்மா வருகிறது என்பதை அந்த தந்தையும் புரிந்து இருப்பார். அதற்கு காட்சி கிடைக்கிறது. நான் சென்று அடுத்த சரீரத்தில் பிரவேசம் செய்வேன் என்பதை அவர் தானே புரிந்து கொள்கிறார். இந்த எண்ணமும் எழுகிறது தானே. குழந்தை எந்த வயதில் வரும்? நிச்சயம் அங்கே அப்படி சட்டம் இருக்கும். அங்கே எல்லாம் முறையாக நடக்கும். இனி வரும் காலங்களில் நீங்கள் அவற்றை உணர்வீர்கள். எல்லாம் தெரிந்துவிடும். இங்கே எப்படி 15-20 வயதில் குழந்தை பிறக்கிறதோ அப்படி அங்கே இருப்பது இல்லை. அங்கே ஆயுள் 150 வருடங்கள் இருக்கும். அதனால் எப்போது பாதி வாழ்க்கையை கொஞ்சம் கடந்து இருப்பார்களோ அப்போது குழந்தை வரும். ஏனென்றால் அங்கே ஆயுள் நீளமாக இருக்கிறது. ஒரு மகன் மட்டுமே பிறக்க வேண்டும், பிறகு மகளும் வர வேண்டும். அதற்கு சட்டம் இருக்கும். முதலில் மகனின் ஆத்மாவும் பிறகு மகளின் ஆத்மாவும் வரும். முதலில் மகன் வர வேண்டும் என்று விவேகம் சொல்கிறது. முதலில் ஆண், பின்னர் பெண். 8-10 வருட தாமதத்திற்கு பிறகு மகள் வர வேண்டும். போக போக குழந்தைகள் உங்களுக்கு எல்லா காட்சிகளும் கிடைக்கும். அங்குள்ள பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்ற புது உலகின் எல்லா விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையே புதிய உலகை ஸ்தாபனை செய்பவர். அங்குள்ள பழக்க வழக்கங்களையும் நிச்சயம் சொல்லிக்கொண்டே இருப்பார். போக போக அதிகமாக சொல்வார். எல்லா காட்சிகளாகவும் கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தை எப்படி பிறக்கும் என்ற எதுவும் புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறீர்கள். அங்கே ஒவ்வொரு கல்பமும் போக வேண்டி இருக்கிறது. வைகுண்டமோ இப்போது அருகில் வந்துவிட்டது. இப்போது முற்றிலும் அருகில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீங்கள் எந்த அளவு ஞான யோகத்தில் உறுதியாகி கொண்டு போவீர்களோ அந்த அளவு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பார்ப்பதற்கு அருகில் வரும். அநேக முறை நீங்கள் பாகத்தை நடித்து இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு அறிவு கிடைத்து இருக்கிறது. அதை நீங்கள் கூடவே எடுத்து செல்வீர்கள். அங்குள்ள சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாம் காட்சியாக கிடைத்தன. அந்த நேரம் நீங்கள் ஆவை படித்து வந்தீர்கள். பிறகு கடைசியிலும் உங்களுக்கு காட்சி கிடைக்க வேண்டும். அதனால் தந்தை அமர்ந்து சொல்கிறார், அவை எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இங்கே ஏற்படுகிறது. இந்த சரீரம் விலகிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதில் ஆயுளை அதிகமாக்க தேவைப்படுவது யோக பலம். அப்போது தந்தையிடமிருந்து எல்லாவற்றையும் கேட்க முடியும், எல்லாவற்றையும் பார்க்க முடியும். யார் முன்னரே சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் டிராமாவின் பாகம். தந்தையிடமிருந்து அதிக அன்பை பெறுவதற்கான பாக்கியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் எந்த அளவு நீங்கள் சர்வீசபிள் ஆவீர்களோ அந்த அளவு தந்தைக்கு நீங்கள் மிக மிக பிரியமானவர்களாக இருப்பீர்கள். எந்த அளவு சேவை செய்வீர்களோ அந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சேமிப்பாகி கொண்டே போகும். உங்களுக்கு அதிக குதூகலம் வரும். இப்போது நீங்கள் ஈசனின் குழந்தைகள் ஆகிறீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் என்னிடம் இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் முக்தி பெற வேண்டும் என்று அதிகமாக சுற்றி வந்தீர்கள். ஜீவன் முக்தியை பற்றி அறியவே இல்லை. இது மிக அன்பான ஞானம். அதிக அன்பு இருக்கிறது. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் மிக உண்மையான சுப்ரீம் தந்தை. அவர் நம்மை 21 ஜென்மங்களுக்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆத்மாவே துக்கத்தை பெறுகிறது, சுக துக்கத்தை ஆத்மாவே உணர்கிறது. பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள். நம்மை அனைத்து துக்கத்திலிருந்து விடுவிக்க இப்போது தந்தை வந்து இருக்கிறார். இப்போது குழந்தைகள் நீங்கள் எல்லையற்ற நிலைக்கு போக வேண்டும். எல்லோரும் சுகவாசிகளாக மாறிவிடுவீர்கள். முழு உலகமும் சுகமுடையதாக மாறிவிடும். டிராமாவில் பாகம் இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்து இருக்கிறார் என நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நம் அனைவரையும் அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்கள் எல்லா துன்பங்களையும் தூர விலக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி தந்தை பொறுமையாக இருக்க சொல்கிறார். அதனால் அப்படிப்பட்ட தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். எல்லா சம்பந்தங்களும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தனர். குழந்தைகள் இங்கே துக்கத்தையே கொடுக்கிறார்கள். நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். துன்பமான விஷயங்களையே கேட்டு வருகிறீர்கள். இப்போது எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். அநேக முறை புரிய வைத்து சக்கரவர்த்தி ராஜாவாக மாற்றியிருக்கிறார். எந்த தந்தை நம்மை இப்படி சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவர் மீது நமக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டுமே நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். தந்தையை தவிர வேறு யாரோடும்
உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இவை ஆத்மாக்களுக்கே புரிய வைக்கப்படுகின்றன. நாம் சுப்ரீம் தந்தையின் குழந்தைகள். இப்பொழுது நமக்கு எப்படி வழி கிடைத்திருக்கிறதோ அந்த சுகத்தின் வழியை பிறருக்கும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பாதி கல்பத்திற்கு மட்டுமல்ல, ஆனால் 3/4 கல்பத்திற்கும் சுகம் கிடைக்கிறது. உங்களிடமும் சிலர் பலியாகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் தந்தையின் செய்தியை சொல்லி எல்லா துக்கத்தையும் தூர விலக்கி விடுகிறீர்கள். இவருக்கும், அதாவது பிரம்மாவிற்கும் இந்த ஞானம் சுப்ரீம் தந்தையிடம் இருந்து கிடைப்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். இவர் பிறகு உங்களுக்கு வழி சொல்கிறார். நாம் பிறகு மற்றவர்களுக்கு வழி சொல்கிறோம். தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து எல்லா குழந்தைகளையும் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். பக்தி அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானமும் பக்தியும் வெவ்வேறாக இருக்கின்றன. ஞான கடல் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து நம்மை எழுப்புகிறார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்கிறீர்கள். நமது தீபத்தில் மிக குறைவான எண்ணெயே பாக்கி இருக்கிறது. எனவே இப்போது மீண்டும் ஞான எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுகிறார். இப்போது தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா வடிவ தீபம் பிரகாசிக்கிறது. ஆத்மாவில் ஏறி இருக்கும் துரு தந்தையின் நினைவால் இறங்கும். இதில்தான் மாயாவின் சண்டை நடக்கிறது. மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது. அதனால் துரு இறங்குவதற்கு பதிலாக ஏறிக்கொண்டே போகிறது. அதாவது எவ்வளவு இறக்கியதோ அதைவிட அதிகமாக ஏறிவிடுகிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் துரு இறங்கும் என்று தந்தை சொல்கிறார். இதற்கு உழைப்பு தேவை. சரீர கவர்ச்சி இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நாம் ஆத்மாக்கள். தந்தையிடம் சரீரத்தோடு போக முடியாது. சரீரத்திலிருந்து பிரிந்தே போக வேண்டும். ஆத்மாவை பார்ப்பதால் துரு இறங்கும். சரீரத்தை பார்த்தால் துரு ஏறும். சில நேரம் ஏறுகிறது, சில நேரம் இறங்குகிறது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. சில நேரம் கீழே, சில நேரம் மேலே என்று இந்த பாதை மிக சிக்கலாக இருக்கிறது. இப்படி நடந்து நடந்து கடைசியில் கர்மாத்தீத் நிலையை எட்டி விடுவீர்கள். முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் கண்களே ஏமாற்றுகின்றன. அதனால் சரீரத்தை பார்க்காதீர்கள். நமது புத்தி சாந்திதாமத்திலும் சுகதாமத்திலும் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவர்களுடையது பவித்திர உணவு. வைஷ்ணவர்கள் என்ற வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வந்திருக்கிறது. தேவர்கள் ஒருபோதும் கீழான பொருட்களை சாப்பிட மாட்டார்கள். விஷ்ணுவின் கோவிலை நாராயணரின் கோவில் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது லட்சுமி நாராயணர் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 கைகள் இருக்கக்கூடாது. எனினும் பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கும் 4 கரங்களை கொடுத்து இருக்கிறார்கள். இது எல்லையற்ற அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. 4 கரங்களை உடைய மனிதராக யாரும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. சத்தியுகத்தில் 2 கரங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மாவிற்கும் 2 கரங்களே இருக்கின்றன. பிரம்மாவின் மகள் சரஸ்வதி. அவரையும் சேர்த்து 4 கரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது சரஸ்வதி ஒன்றும் பிரம்மாவின் மனைவி கிடையாது. இவர் பிரஜாபிதா பிரம்மாவின் மகள். எத்தனை குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டு கொண்டே போகிறார்கள். அந்த அளவு இவரது கரங்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. பிரம்மாவிற்கே 108 கரங்கள் என்று சொல்கிறார்கள். விஷ்ணு அல்லது சங்கரருக்கு சொல்வது இல்லை. பிரம்மாவிற்கு அதிக கரங்கள் இருக்கின்றன. பக்தி மார்க்கத்தில் எந்த புரிதலும் இல்லை. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா வந்து நம்மை அறிவாளிகளாக மாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் சிவனின் பக்தர்கள் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். நல்லது. நீங்கள் சிவனை என்னவென்று நினைக்கிறீர்கள்? சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் என்று இப்போது நீங்கள் நினைக்கிறீர்கள். எனவே அவருக்கு பூஜை செய்கிறார்கள். முக்கிய விஷயமாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பதித்த பாவனா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள். பதித்த பாவன சீதாராம் என்று எல்லோரும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவரும் பாடி வந்தார். பாபா தானே வந்து எனக்குள் பிரவேசம் செய்வார் என்பது தந்தைக்கு தெரியவே இல்லை. எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! ஒருபோதும் அப்படி எண்ணமே வரவில்லை. இப்படி என்ன நடக்கிறது என ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது.
நான் யாரையாவது பார்த்தால் அமர்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. இப்படி என்ன நடக்கிறது? சிவபாபா கவர்ச்சி செய்தார். முன்னால் அமர்ந்தவர்கள் தியானத்திற்கு சென்றனர். இப்படி என்ன நடக்கிறது என ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள பிறகு ஏகாந்தம் தேவைப்பட்டது. அப்போது வைராக்கியம் ஏற்பட்டது. எங்கே போவது என யோசனை வந்தது. நல்லது, பனாரஸ் போகிறேன். இது அவரது கவர்ச்சியாக இருந்தது. அவர் இவரையும் கவர்ச்சி செய்தார். இவ்வளவு பெரிய வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு சென்றார். இவர் ஏன் பனாரஸுக்கு போகிறார் என்பது பாவம், அவர்களுக்கு என்ன தெரியும்? பின்னர் அங்கே சென்று தோட்டத்தில் அமர்ந்தார். அங்கே பென்சிலை கையில் எடுத்து சுவற்றில் சக்கரத்தை வரைந்தார். பாபா என்ன செய்ய வைத்தார் என்பது எதுவும் புரியவில்லை. இரவில் உறக்கம் வந்தது. நான் எங்கேயோ பறந்து சென்றதைப் போல இருந்தது. பின்னர் அப்படியே கீழே வந்துவிட்டேன். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று எதுவுமே புரியவில்லை. ஆரம்பத்தில் எவ்வளவு காட்சிகள் கிடைத்தன. பெண் குழந்தைகள் அமர்ந்து இருந்தபடியே தியானத்தில் சென்றனர். நீங்கள் அதிகமாக பார்த்தீர்கள். நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். பிறகு கடைசியில் பாபா அதிகமாக காட்சிகளை காட்டுவார். ஏனென்றால் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1. தந்தையின் செய்தியை சொல்லி எல்லோருடைய துக்கத்தையும் தூர விலக்க வேண்டும். அனைவருக்கும் சுகத்தின் வழியை சொல்ல வேண்டும். சாதாரண விஷயங்களிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற நிலைக்கு போக வேண்டும். 2. கடைசியில் எல்லாவற்றையும் காட்சியாக பார்ப்பதற்கு, அதாவது தந்தையின் அன்பான பாலனை பெறுவதற்கு ஞான யோகத்தில் உறுதியாக வேண்டும். பிறரை பற்றி கவலைப்படாமல் யோக பலத்தால் உங்கள் ஆயுளை அதிகரிக்க செய்ய வேண்டும். வரதானம்: கவனக்குறைவையும் தான் என்ற அகந்தியையும் விட்டுவிட்டு தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகும் சகஜ முயற்சியாளர் ஆகுக. சில குழந்தைகள் தைரியம் வைப்பதற்கு பதிலாக கவனக்குறைவின் காரணத்தால் தான் சதா பாத்திரமாக இருக்கிறேன், பாபா எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு யாருக்கு செய்வார் என அபிமானத்திற்கு வருகிறார்கள். இந்த அபிமானத்தின் காரணத்தால் தைரியத்தின் விதியை மறந்து விடுகிறார்கள். சிலரிடம் தன் மீது கவனம் கொடுக்கும் அபிமானமும் இருக்கிறது. அது உதவி பெறுவதிலிருந்து வஞ்சிக்க வைக்கிறது. நான் அதிகமாக யோகம் செய்துவிட்டேன், ஞான யோகி ஆத்மாவை ஆகிவிட்டேன், சேவையின் ராஜஸ்தானி உருவாகி விட்டது. இப்படிப்பட்ட அபிமானங்களை விடுத்து தைரியத்தின் ஆதாரத்தில் உதவிக்கு பாத்திரம் ஆகுங்கள். அப்போது சகஜ முயற்சி செய்பவராக மாறி விடுவீர்கள். ஸ்லோகன்: எந்த வீணான மற்றும் நெகட்டிவான எண்ணங்கள் ஓடுகின்றனவோ அவற்றை மாற்றம் செய்து உலக நன்மையின் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.